வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமைத்துவம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு. அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் பலர் கடமைகளை பொறுப்பேற்றனர். சட்டவிரோத பொருட்களஞ்சிய சாலை மற்றும் ஆயுத கொள்கலன்கள் சில பண்டாரநாயக்க மாநாட்டு மண்டப வளாகத்தில் மீட்பு. இனி விரிவான செய்திகள். வடமாகாணத்தின் புதிய ஆளுநராக இலங்கையின் முக்கிய ராஜதந்திரியும் வெளிவிவகார அமைச்சின் முன்னாள் செயலாளருமான MHGS பலிகக்கார நியமிக்கப்பட்டுள்ளார். வடமாகாண ஆளுநராக ராணுவ பின்புலமற்ற சிவில் நிர்வாக அதிகாரி ஒருவரை அரசாங்கம் நியமித்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. புதிய ஆளுநர் பலிகக்கார ஐக்கிய நாடுகளுக்கான இலங்கையின் முன்னாள் வதிவிட பிரதிநிதியாக பணியாற்றியுள்ளார். 38 வருட கால ராஜதந்திர மற்றும் சிவில் நிர்வாக அனுபவத்தையுடைய பலிகக்கார இலங்கையின் வெளிவிவகார செயலாளர் பதவியிலிருந்து 2006ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றார். அத்துடன் இலங்கையில் போருக்கு பின்னரான காலப்பகுதியில் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அங்கத்தவராகவும் பொறுப்புகளை நிறைவேற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை வடமாகாணத்தின் ஆளுநராக சிவிலியன் ஒருவர் நியமிக்கப்பட்டமை ஒரு முன்னேற்றகரமான செயற்பாடு என தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவிக்கின்றது. ஆயினும் புதிய ஆளுநர் எவ்வாறு இயங்கப் போகின்றார் என்பது அவரின் செயற்பாடுகளிலிருந்தே தெரிய வரும் என கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் குறிப்பிட்டார். இப்பொழுது வடக்கு மாகாணத்திற்கு புதிய ஆளுநர் ஒருவரை ஜனாதிபதி நியமித்திருக்கின்றார். இதுக்கு முன்பாக வடக்கு மாகாணத்தில் ஒரு ராணுவ அதிகாரி ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்தார். இப்பொழுது அந்த நிலை மாற்றப்பட்டு ஒரு ராணுவ ஆளுநருக்கு பதிலாக ஒரு சிவில் ஆளுநர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இவர் எவ்வாறு செயற்பட போகின்றார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இதற்கு முன்பாக இவர் ஒரு ராஜதந்திரியாக ஐநா சபையிலும் வெளியிலும் கடமையாற்றியிருக்கின்றார். அந்த காலகட்டத்தில் இலங்கையில் நடந்த பல்வேறுபட்ட மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக அவற்றை அவர் சர்வதேச ரீதியாக நியாயப்படுத்தியிருக்கின்றார். ஆகவே அவர் தொடர்ந்தும் அவ்வாறான ஒரு மனோநிலையில் இயங்கப் போகின்றாரா, இல்லை என்றால் ஒரு அதிகார பகிர்வுக்கு சார்பாக வடக்கு மாகாண சபையுடன் ஒத்து இயங்குவதன் மூலம் ஒரு சரியான நிர்வாகத்தை கொண்டு செல்வதற்கு ஆதரவாக இருக்கப் போகிறாரா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆகவே அவரது நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் இந்த மாகாண சபை எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பதும் சரி, இந்த ஆளுநர் எவ்வாறு நடக்கப் போகிறார் என்பதையும் தீர்மானிக்க முடியும். எங்களை பொறுத்தவரையில் ஒரு சரியான நிர்வாகம் அங்கு இருக்க வேண்டும். அதற்கு அந்த ஆளுநர் என்பவர் அவர் தன்னை ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவர்னராக, ஒரு நிறைவேற்று அதிகாரமுள்ள ஆளுநராக தன்னை யோசிக்காமல் அவர் அங்கு ஒரு மாகாணத்திற்கும் மத்திக்குமான ஒரு தொடர்பாளர் என்ற விதத்தில் அவர் நடந்து கொண்டால் மாகாண அரசு தனது நிர்வாகத்தை நடாத்தக்கூடியதாக இருக்கும். அமைச்சு பதவிகளை தமது கட்சி பெற்றுக் கொண்டால் தற்போதைய அரசாங்கத்தின் தவறுகளை தட்டி கேட்க முடியாமல் போகும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் பொன் செல்வராசா தெரிவிக்கிறார். மட்டக்களப்பு கல்லடி விவேகானந்தா மகளிர் கல்லூரியில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். 2009ஆம் ஆண்டு இலங்கையில் போர் மௌனித்ததன் பின் நாங்கள் வேறு ஒரு பயங்கரவாதத்தால் தாக்கப்பட்டோம். அதுதான் அரசாங்க பயங்கரவாதம். இந்த 2015 ஜனவரி மாதம் 9ஆம் தேதி அந்த பயங்கரவாதத்திலிருந்து நாங்கள் ஓரளவு மீட்சி பெற்றிருக்கின்றோம். தமிழர்களின் புரியோடி போயுள்ள பிரச்சனைகளை அண்மையிலே புதிதாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி அவர்களிடம் நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். அத்தனை பிரச்சனைகளுக்கும் பச்சை கொடி காட்டியிருக்கின்றார். அவர் மட்டுமல்ல, பிரதம அமைச்சர் ரணில் விக்ரமசிங்க அவர்களும் பச்சை கொடி காட்டியிருக்கிறார்கள். ஆகவே இது எப்படி போகப் போகின்றது என்பதை நாங்கள் கொஞ்சம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதற்காகத்தான் நாங்கள் எமக்கு தந்த அமைச்சு பகுதி வேலை கூட நாங்கள் ஏற்கவில்லை. ஏன் ஏற்கவில்லை என்றால், எமது வேலை
எமது இலக்கு அமைச்சு பதவிகளை ஏற்பது அல்ல. அமைச்சு பதவிகளை நாங்கள் பெற்றுக்கொண்டால் எமது வாய்கள் அடைக்கப்படும். ஆகவே நாங்கள் ஒரு தடவை கூட இன்றிருக்கின்ற அரசாங்கம் கூட ஒரு தப்பை சொன்னால் கூட, ஒரு தப்பை செய்தால் கூட தட்டி கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில் எங்களுக்கு ஏற்படும். யாழ் வணிகர் கழகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வணிக சங்க தலைவர் ஆர் ஜெயசேகரம் சில கோரிக்கைகளை முன்வைத்தார். வடபகுதியின் பெயரை சொல்வதற்கு இயங்கிய பெரிய பாரிய தொழிற்சாலைகள், உப்பளங்கள், காங்கை சுந்தரி சீமெந்து தொழிற்சாலை மற்றும் பரந்தன் கெமிக்கல் ஃபேக்டரி, ஒட்டிசுட்டான் டைல்ஸ் ஃபேக்டரி, இப்படி பாரிய தொழிற்சாலைகள் இங்கே இயங்கி வந்தது. அந்த அத்தனை தொழிற்சாலைகளும் இந்த போர் முடிந்து 5 வருடம் கடந்த பின்பு கூட இன்னும் மீள ஆரம்பிக்கவில்லை. அதை மீள ஆரம்பிப்பதற்கு கடந்த அரசு எந்தவித முயற்சியையும் எடுக்கவில்லை. ஆகையால் நாங்கள் இந்த புதிய அரசிடம் வேண்டுகோள் விடுக்கிறோம். அந்த தொழிற்சாலைகள் அத்தனையும் திரும்ப ஆரம்பிக்கும்படியும் நாங்கள் முக்கியமாக அவர்களிடம் ஒரு வேண்டுகோளை விடுக்கிறோம். பலாலியில் இருக்கிற விமான நிலையத்தை பொதுமக்களின் பாவனைக்கு திறந்து விடும்படியும், அதே நேரம் அது வெளிநாட்டு விமான நிலையமாக மாற்றும்படியும், விமான சேவையை ஆரம்பிப்பதற்கு மாற்றும்படியும், காங்கேய சுந்தரை துறைமுகத்தையும் பொருட்களை ஏற்றி இறக்குவதற்கு அனுமதிக்க வேண்டும். தேர்தலுக்கு பின்னர் வடக்கு கிழக்கில் இடம்பெற்றதாக கூறப்படும் சில சம்பவங்கள் தொடர்பில் எவ்வித உண்மையும் இல்லை என பாதுகாப்பு அமைச்சின் ஊடக மையத்தின் ஊடக பணிப்பாளர் பிரிகேடியர் ருவன் வணிகசூரிய தெரிவிக்கிறார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். යාපනයේ හෝ වවුනියාවේ හෝ වෙනත් උතුරු ප්‍රදේශයේ කිසිදු දිස්ත්‍රික්කයකවත් யாழ்ப்பாணத்திலோ கிளிநொச்சியிலோ வடக்கின் எந்தவொரு பிரதேசத்திலோ அல்லது கிழக்கு மாகாணத்திலோ எந்தவிதமான சம்பவங்களும் பதிவாகவில்லை. நாட்டின் ஏனைய இடங்களில் காணப்பட்டது போன்று இந்த பகுதிகளிலும் தேர்தல் அமைதியான முறையில் இடம்பெற்றது. அமைப்புகள் ரீதியில் தேர்தல் வன்முறைகள் இடம்பெறாவிட்டாலும் தனிப்பட்ட ரீதியில் ஒருவரை அவமதிக்கும் வகையில் இடம்பெற்ற சில விடயங்கள் தொடர்பில் பாதிக்கப்பட்டவர்கள் முறைப்பாடுகளை முன்வைப்பதற்கு பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் DMS தமயந்தி ஜெயரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார். DMS දමයන්ති ජයරත්න මැතිනිය පත් කරලා තිබෙනවා. විවිධ අය දුරකථන ඇමතුම් මගින් ராணுவத்தினரின் எண்ணிக்கையை குறைக்கின்றீர்களா என பலர் எம்மிடம் தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு கேட்கின்றனர். ராணுவத்தினரின் குறைப்புகள் இடம்பெறாது. அவர்கள் ராணுவத்தில் இணைந்தது போன்று ராணுவத்தில் இருந்தவாறு எதிர்வரும் காலங்களில் நாட்டின் அபிவிருத்திக்காக செயற்படுவார்கள். රටේ දියුණුව සඳහා ඒ කරන කර්තව්‍යයන් ඒ ආකාරයෙන්ම කරගෙන යනවා. வடக்கு கிழக்கில் ராணுவ முகாம்களை அகற்றுவது தொடர்பில் பிரிகேடியர் ருவன் வணிகசூரிய கருத்து வெளியிட்டார். ඉඩම් අක්කර 26000ක පමණ ප්‍රදේශයක් උතුරේ வடக்கில் மொத்தமாக 25,000 ஏக்கர் நிலப்பரப்பு ராணுவம் வசம் இருந்தாலும் யாழ்குடா நாட்டில் 10,000 ஏக்கர் காணி பாதுகாப்பு பிரிவின் வசம் உள்ளது. 18,000 ஏக்கர் காணி பாதுகாப்பு பிரிவினால் விடுவிக்கப்பட்டுள்ளது. தற்போதும் காணிகள் விடுவிக்கப்படுகின்றன. இவை முறையான ஒரு பொறிமுறையின் கீழ் இடம்பெறுகின்றன. සිදු කරන්නේ බොහොම ක්‍රමානුකූල ක්‍රියාපටිපාටියකට අනුවයි. உழவர்களுக்கு உறுதுணையாக விளங்கும் எருதுகளுக்கு பொங்கல் வைத்து மரியாதை செலுத்தும் பட்டிப்பொங்கல் என்றாகும். நாட்டின் பல பகுதிகளிலும் இன்று நடைபெற்ற பட்டிப்பொங்கல் நிகழ்வுகள் எமது கேமராக்களில் பதிவாகின. பட்டிப்பொங்கல் தினமான இன்று மாட்டுத் தொழுவத்தினை சுத்தம் செய்து எருதுகளை குளிப்பாட்டி சலங்கை கட்டி பொட்டிட்டு ஆணிரைகளை அழகுபடுத்தும் வழக்கம் புராதன காலம் தொட்டு நிலவி வருகின்றது. அதன் பின்னர் மாட்டுத் தொழுவத்திலேயே பொங்கல் பொங்கி கற்பூர தீபாராதனை காட்டி ஆணிரைகளுக்கு படையல் இடப்படும். படைக்கப்பட்ட பொங்கல் பழங்கள் ஆகியவை கால்நடைகளுக்கு உணவாகவும் கொடுக்கப்படும். உழவுக்கு உறுதுணையாக விளங்கும் ஆணிரைகளுக்கு நன்றி செலுத்தும் நோக்கில் வருடாந்தம் உழவர் திருநாளுக்கு மறுநாள் கொண்டாடப்படும் பட்டிப்பொங்கல் ஜீவ காருண்யத்தையும் பறைசாற்றி நிற்கின்றது. கிளிநொச்சி மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் பட்டிப்பொங்கல் நிகழ்வுகள் இடம்பெற்றன. முல்லைத்தீவின் பல பகுதிகளிலும் இன்று பட்டிப்பொங்கல் கொண்டாடப்பட்டது. வவுனியா பகுதியில் உள்ள கால்நடை வளர்ப்பாளர்கள் சிறப்பாக பட்டிப்பொங்கலை கொண்டாடினர். திருகோணமலை தம்பலகாமம் பகுதியில் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ஆதிக்கோணநாயர் கோவிலிலும் இன்று பட்டிப்பொங்கல் இடம்பெற்றது.
இதேவேளை கிண்ணிய ஆலங்கேணி பகுதியிலும் பட்டிப்பொங்கல் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மட்டக்களப்பு போரைத்தீவு பற்று பிரதேச செயலக பிரிவில் அமைந்துள்ள வெள்ளாவளி பால் சேகரிப்பு நிலையத்திலும் பட்டிப்பொங்கல் இடம்பெற்றது. குருக்கல் மடம் பகுதியில் கிழக்கிழங்கை இந்து ஊடகவியலாளர்கள் சங்கத்தினை பாட்டி பட்டிப்பொங்கல் இடம்பெற்றது. மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலையில் உள்ள பல மாட்டுப் பண்ணைகளில் பட்டிப்பொங்கல் இடம்பெற்றது. கோரளைப்பற்று பிரதேச செயலகத்தில் 13 பானைகளில் இன்று பொங்கல் வைக்கப்பட்டு சூரிய பகவானுக்கு படைக்கப்பட்டது. உடப்பு மற்றும் பம்பி வெட்டுவான் உட்பட பல பகுதிகளில் பட்டிப்பொங்கல் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மலையகத்தின் பல பகுதிகளிலும் பட்டிப்பொங்கல் கொண்டாடப்பட்டது. கிளிநொச்சி இரணைமடு குளத்தில் நீர்ப்பாசனம் ஆரம்பிக்கப்பட்டதன் 95 வருட பூர்த்தியை முன்னிட்டு இன்று விசேட நிகழ்வுகள் நடைபெற்றன. இதனை முன்னிட்டு இரணைமடு கனகாம்பிகை அம்மன் முன்றலில் இன்று காலை 95 பாவனைகளில் பொங்கல் பொங்கப்பட்டுள்ளது. இரணைமடு குளத்தினை நீர்ப்பாசனமாக கொண்டு விவசாயத்தில் ஈடுபடும் விவசாய சம்மேளனங்கள் பொங்கல் நிகழ்வில் பங்கேற்றிருந்தன. இந்த நிகழ்வில் வடமாகாண அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், நீர்ப்பாசன பொறியியலாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இது எங்களுடைய உயிரோடும் வாழ்வியலோடும் எங்களுடைய இருப்போடும் சம்பந்தப்பட்டது இந்த இரணைமடு. ஆகவே இந்த இரணைமடு இல்லை என்றால் கிளிநொச்சி இல்லை, கிளிநொச்சி இல்லை என்றால் இரணைமடு இல்லை என்று சொல்வதற்கேற்ற வகையிலே இரணைமடு மிக முக்கியமானது. 90% மக்களும் முதலிலே நீங்கள் இரணைமடு குளத்தை திருத்துங்கள், விவசாயிகளுடைய பிரச்சனையை முடிவுறுத்துங்கள், அதன் பிற்பாடு விவசாயிகளே தங்களிடம் மேலதிகமாக இருப்பதை நீங்கள் கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லுகிற காலம் வரும் என்று மிக தெளிவாக அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே இரணைமடு குளம் திருத்துவதற்கான செயல்பாடுகள் ஆரம்பிக்கப்பட உள்ளது. எதிர்மனப்பாங்குகளோடோ அல்லது வக்கிர எண்ணங்களோடோ யார் மீதும் கோபம் கொண்டோ நாங்கள் நடக்கவில்லை. நாங்கள் எங்களுடைய உரிமைகள் பற்றி பேசுகின்ற, எங்களுடைய மக்களுடைய வாழ்வு பற்றி பேசுகின்ற எண்ணங்களோடு நாங்கள் இருக்கிறோம். நீதி நியாயம் என்பது, சத்தியம் என்பது வெல்லும். அதுக்கு நாங்கள் ஒரு காலமும் பயப்பட தேவையில்லை. அந்த சத்தியத்திற்காகவும் நீதிக்காகவும் தர்மத்துக்காகவும் கொஞ்ச காலங்கள் நாங்கள் தயங்கி இருக்க வேண்டிய நாட்கள் எங்களிடம் இருக்கிறது. அராலி என்கின்ற இடத்தில் மாபத்தை என்கின்ற பகுதியில் ஒரு பொங்கல் விழா விளையாட்டுக்காக நான் நேற்று போயிருந்தேன். அந்த இடத்தில் மைத்திரி வெற்றி அணி என்று சொல்லி ஒரு அணி விளையாடியதை நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. உண்மையில் அது மனத்துக்கு கவலையாக இருந்தது. காரணம், எங்களுக்கான இனப்பிரச்சனைக்கான தீர்வை தருவாய் என்கின்ற பெரும் நம்பிக்கையோடு சந்திரிகா வந்த பொழுது நல்லூர் திருவிழாவில் சந்திரிகா காப்பு வித்ததை நான் பார்த்திருக்கின்றேன், சந்திரிகா சேலை வித்ததை நான் பார்த்திருக்கின்றேன். அதே மாதிரி தான் நாங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் எங்களுக்கு இன்றும் வந்து இருக்கின்றது. ஆட்சி மாற்றம் தேவை என்று சொல்லி வாக்களித்தோம். அந்த ஆட்சி மாற்றத்தை சரியான முறையில் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இது ஒரு சர்வதேச அரசியல். வெறுமனே எங்களுடைய விருப்பம் மாத்திரம் இங்கு இருக்கவில்லை. ஒவ்வொரு நாடுகளும் இங்கு தங்களுடைய முதலீடுகளை வேண்டி நிற்கின்றன. இந்த சர்வதேச அரசியல் சதுரங்கத்தில் காய்கள் இடம் மாற்றப்பட்டுள்ளனவே தவிர சிங்கள பெரும்பான்மை இனத்தின் அந்த பேரினவாத சிந்தனையில் மாற்றங்கள் இருக்குமா என்கின்றதற்கு எங்களுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. நம்பிக்கை கொள்கின்ற அதே சமயம் நாங்கள் தொடர்ந்தும் வெளிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லி வைப்பதற்கு விரும்புகின்றேன். இந்த இரணைமடு என்கின்ற விடயங்களில் கூட நாங்கள் சலனப்பட்டது ஒரு சில வார்த்தை பிரிவுகளினால் தான். அந்த ஒப்பந்தங்களுடைய வடிவங்கள் எங்களுடைய கைக்கு கிடைத்த பிற்பாடு அங்கிருந்த சொற்கள் ஒவ்வொன்றும் எங்களை ஆழமாக தாக்கியது. இதன் விளைவே எங்களுடைய ஒற்றுமையும் எங்களுடைய இது சார்ந்த சில போராட்ட வடிவங்களும், அதே போல் வடமாகாண அரசும் எமது கருத்துக்களை செவிமடுத்ததோடு அவர்கள் அதுக்கு பொருத்தமான கட்டமைப்புகளை உருவாக்கி எமது விடயங்களை ஆராய்ந்தார்கள். இந்த பாதிக்கப்பட்ட விவசாய சமூகம் சிந்தித்ததை விட அந்த நிபுணர்கள் மிக நுணுக்கமாக சில விடயங்களை ஆராய்ந்து கண்டறிந்திருக்கின்றார்கள். இப்ப திட்டத்தில் ஒரு திருப்திகரமான நிலையை நாங்கள் மானசீகமாக உணர்கின்றோம். 1920ஆம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்ட வடமாகாணத்தின் பாரிய நீர்த்தேக்கமான இரணைமடு குளம் வடக்கின் நீர்ப்பாசனத்தில் முக்கியத்துவம் பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்.
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமைத்துவத்தை இன்று முதல் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் ஒப்படைப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். சுமார் 50 ஆண்டுகள் உறுப்புரிமையுடன் தலைமைத்துவம் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளை வகித்து பாரிய அர்ப்பணிப்பு செய்து பாதுகாத்து கட்டியெழுப்பப்பட்ட கட்சி இரண்டாக பிளவுபடும் அபாயத்தை எதிர்நோக்குவதனை தாம் ஒருபோதும் விரும்பவில்லை என மஹிந்த ராஜபக்ச குறிப்பிடுகின்றார். தாய்நாட்டை பாதுகாப்பதற்கும் கட்டியெழுப்புவதற்கும் பங்களிப்பு செய்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை ஐக்கியப்படுத்துதல் அதனை நேசிக்கும் அனைவரதும் பொறுப்பு என அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கட்சி ஆதரவாளர்களின் பாதுகாப்புக்கு கட்சிக்குள் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு குறித்து அனைவரும் கவனம் செலுத்துவார்கள் என தாம் நம்புவதாகவும் மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தமக்கு வாக்களித்த 57 லட்சத்துக்கும் அதிகமான மக்களின் பிரார்த்தனை மற்றும் அபிலாஷிகளுக்காக எதிர்காலத்திலும் தாம் முன்னிற்பதாக முன்னாள் ஜனாதிபதியின் அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமைத்துவத்திற்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை நியமிப்பதற்கு கட்சியின் மத்திய செயற்குழு மற்றும் நிறைவேற்றுக்குழு ஆகியன இன்று அனுமதி வழங்கியுள்ளன. மத்திய செயற்குழுவின் அனுமதி கிடைத்ததன் பின்னர் இன்று மாலை கூடிய நிறைவேற்றுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக இந்த தீர்மானம் அங்கீகரிக்கப்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் AHM ஃபவுசி குறிப்பிட்டார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மற்றும் மஹிந்த ராஜபக்ச ஆகியோர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆலோசகர்களாக செயற்படுவதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கட்சியின் பொதுச் செயலாளராக தொடர்ந்தும் பாராளுமன்ற உறுப்பினர் அனுர பிரியதர்ஷினி ஆப்பா செயற்பட உள்ளார். இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவராக நிமல் சிறிபாரடி சில்வா நியமிக்கப்பட்டதாகவும் எதிர்க்கட்சியின் பிரதம கொறடாவாக WTJ செனவிரத்ன தெரிவு செய்யப்பட்டதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் AHM ஃபவுசி தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் தலைவர் மற்றும் தற்போதைய தலைவர் தொடர்பான தகவல்கள் அடுத்து. எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் கட்சியை விட்டு செல்லாமல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமைத்துவத்தை இன்று வரை வகித்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கட்சியின் முன்னேற்றத்துக்காக அளப்பரிய சேவையாற்றியிருந்தார். 1968 ஆண்டு வெளியத்த தொகுதியின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைப்பாளராக தெரிவு செய்யப்பட்ட அவர் 2 வருடங்களின் பின்னர் பாராளுமன்றத்துக்கு தெரிவானார். அப்போதைய இளைய பாராளுமன்ற உறுப்பினராகவும் அவர் திகழ்ந்தார். அமைச்சராகவும் எதிர்க்கட்சித் தலைவராகவும் பிரதமராகவும் ஜனாதிபதியாகவும் மஹிந்த ராஜபக்ச நாட்டுக்கு சேவையாற்றினார். 2009 ஆண்டு நாட்டில் நிலவிய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதிலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச முனைப்புடன் செயலாற்றினார். அந்த இலக்கை எட்டுவதற்காக அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச மற்றும் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா ஆகியோர் பாரிய பங்களிப்பினை வழங்கியிருந்தனர். 2010 ஆண்டில் 2வது முறையாகவும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட மஹிந்த ராஜபக்ச பொதுநலவாய அமைப்பின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டதுடன் இலங்கையின் நட்பெயரை சர்வதேச அரங்கில் நிலைநிறுத்தினார். அத்துடன் பரிசுத்த பாப்பரசரை இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறு அழைப்பு விடுத்த பெருமையும் அவரையே சாரும். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு நியூஸ் ஃபர்ஸ்டின் வாழ்த்துக்கள். மஹிந்த ராஜபக்சவினை தொடர்ந்து இன்று முதல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமைத்துவத்தை பொறுப்பேற்றுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் கட்சியின் வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்ட தலைவராக திகழ்கின்றார். அவர் தனது 17வது வயதில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொலனறுவை இளைஞர் அமைப்பின் செயலாளராக நியமிக்கப்பட்டார். 1971 ஆண்டு கிளர்ச்சியின் போது மட்டக்களப்பில் சிறைவாசம் அனுபவித்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன 1978 ஆண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிலையான உறுப்பினரானார். சுதந்திர கட்சியின் இளைஞர் சம்மேளனத்தில் பதவிகளை வகித்து பொலனறுவ மக்களின் ஆணையினால் 1982 ஆண்டு பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார். 2001 ஆண்டில் கட்சியின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பல அமைச்சு பதவிகளை வகித்து நாட்டுக்கு சேவையாற்றினார். 2009 ஆண்டு மே மாதம் யுத்தத்தின் இறுதி தருணத்தில் பல சந்தர்ப்பங்களில் பதில் பாதுகாப்பு அமைச்சராகவும் அவர் தனது கடமையை அச்சமின்றி நிறைவேற்றினார். 2013 ஆண்டு உலக சுகாதார அமைப்பு மற்றும் ஹவார்ட் பல்கலைக்கழகத்தின் விருதுகளை சுவீகரித்த அவர் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் கட்சியை விட்டு செல்லாத தலைவராகவும் விளங்கினார். இலங்கையின் ஜனாதிபதி பதவியை போன்று இன்றிலிருந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியை வகிக்கின்ற மைத்ரிபால சிறிசேனவுக்கு நியூஸ் ஃபர்ஸ்டின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இன்று கடமைகளை பொறுப்பேற்றார். அலரி மாளிகையில் நடைபெற்ற மத அனுஷ்டானங்களின் பின்னரே அவர் கடமைகளை பொறுப்பேற்றார்.
பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கடமைகளை பொறுப்பேற்கும் நிகழ்வில் மகா சங்கத்தினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதன்போது நல்லாட்சிக்காக ஒழுக்கமுள்ள அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதற்கு அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என கலாநிதி இந்தபானே தம்மாலாங்கா தேரர் வேண்டுகோள் விடுத்தார். புதிய அரசாங்கத்தின் பல அமைச்சர்களும் பிரதி அமைச்சர்களும் இன்று கடமைகளை பொறுப்பேற்றனர். சுகாதார அமைச்சர் டாக்டர் ராஜித சேனாரத்ன இன்று தமது கடமைகளை பொறுப்பேற்றார். சுகாதார அமைச்சில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் கலந்து கொண்டிருந்தார். டாக்டர், நீங்கள் சுகாதார அமைச்சுக்கு செல்லும் போது நானும் வருகிறேன் என்று எனக்கு ஜனாதிபதி கூறினார். அமைச்சர் ஒருவர் கடமையை பொறுப்பேற்கும் போது ஜனாதிபதி ஒருவர் வருவது குறித்து நான் இதுவரையும் கேள்விப்படவில்லை. ஆனாலும் இது புதிய யுகம், நல்லாட்சிக்கான யுகம். நாம் அச்சுறுத்தலில் இருந்து சௌபாக்கியத்தை ஆரம்பிப்போம். கீழ்மட்டத்துக்கு சென்ற முக்கிய சட்டங்கள் இருக்கின்றன. எமது ஜனாதிபதி சுகாதார அமைச்சராக இருக்கும் போது முன்வைத்த ஔடத சட்டமூலத்தை இவரின் தலைமைத்துவத்தில் அமைச்சரவைக்கு கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து அதனை நிறைவேற்றி 100 நாட்களுக்குள் நடைமுறைப்படுத்துவோம். புகையிலை சட்டத்தையும் நடைமுறைப்படுத்தி 80 விதமான பகுதியில் எச்சரிக்கை விடுக்கும் நிலப்படத்தை பிரசுரிப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம். அவருக்கு மறுக்கப்பட்ட அனைத்தையும் மக்களுக்காக நாம் செயற்படுத்துவோம். அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க துறைமுகம் மற்றும் கப்பல் துறை அமைச்சராக இன்று கடமைகளை பொறுப்பேற்றார். இந்த நிறுவனத்தில் அதிகமான பிரச்சனைகள் உள்ளமை நமக்கு தெரியும். இந்த பிரச்சனைகளை மூடி மறைப்பதற்கு நாம் ஒருபோதும் இடமளிப்பதில்லை. தவறிழைத்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பு. சில ஒப்பந்தங்களின் போது அதிக தரகு தொகை பெறப்பட்டுள்ளமை நமக்கு தெரியும். இந்த நிறுவனத்தை எவ்வாறு முன்னோக்கி கொண்டு செல்வது மற்றும் கடந்த காலங்களில் இடம்பெற்ற விடயங்கள் தொடர்பில் ஆராய்ந்து சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்தும் நாம் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச இன்று தமது கடமைகளை பொறுப்பேற்றார். இந்த நிகழ்வு நீதி அமைச்சில் இடம்பெற்றது. இதேவேளை சுஜிவ சேனசிங்க பிரதி நீதி அமைச்சராக இன்று தமது கடமைகளை பொறுப்பேற்றார். இலங்கையில் உள்ள அமைச்சுக்களில் நீதி அமைச்சு மிகவும் முக்கியமானது. நாட்டின் நீதித்துறை வீழ்ச்சியடைந்தால் நாடு வீழ்ச்சியடையும். கடந்த காலங்களை அவதானிக்கின்ற போது நாட்டில் நீதி பாரிய அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகவே அதிகாரத்தை மாற்றினோம். எனவே மாற்றத்தை நாம் உணர வேண்டும். அரச நிர்வாகம் சுயாதீனமாக இடம்பெற வேண்டும். நீதிமன்றம் சுயாதீனமாக இயங்க வேண்டும். நீதி இருக்கும் வரையே நாடும் நிலைத்திருக்கும். கடந்த காலப்பகுதியில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதை நாம் அவதானிக்கவில்லை. எனினும் நமக்கு போதுமான அளவு சட்டங்கள் சட்ட புத்தகங்களில் இருந்தன. 100 நாள் திட்டத்தின் கீழ் நாம் முன்னெடுப்பதாக கூறிய சட்ட திருத்தங்களையும் மேற்கொள்வோம் என கூறிக்கொள்கிறேன். ஊழல் தொடர்பில் அதிகமாக குரல் எழுப்பியவர்கள் என்ற அடிப்படையில் எந்த ஒரு தலைவரும் நமக்கு அழுத்தம் விடுக்க மாட்டார் என நாம் எதிர்பார்க்கிறோம். வழக்கொன்றை விசாரிக்கும் போது வழக்கினை தொடுத்தவர்கள் பிரதிவாதிகளுக்கு எதிராக முறைப்பாடு செய்துள்ளனர், அச்சுறுத்துகின்றனர் என்று கூற மாட்டார்கள் என எதிர்பார்க்கிறேன். பிரதி நீதி அமைச்சர் என்ற வகையில் எந்த ஒரு அழுத்தமும் இன்றி வழக்குகளை விசாரணை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதேவேளை புத்த சாசன அமைச்சராக கரு ஜெயசூரிய இன்று காலை கடமைகளை பொறுப்பேற்றார். கொழும்பில் உள்ள புத்த சாசன அமைச்சில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. 100 நாள் வேலை திட்டத்தை நாம் ஆரம்பித்தோம். நமக்கு இன்னும் 93 நாட்களை எஞ்சியிருக்கின்றன. முன் பாரிய சவால்கள் இருக்கின்றன. நியாயமான சமூகம் ஒன்றை கட்டியெழுப்பவே மக்கள் எம்மை ஆதரித்தனர். எனவே இதற்குள் புத்த சாசன அமைச்சினூடாக பாரிய வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டியுள்ளது. மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் பாட்டில் இச்சாம்பிக்க ரணவக்க இன்று காலை மத அனுஷ்டானங்களை அடுத்து கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். 100 நாட்களுக்குள் நாம் எரிசக்தி துறையில் புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்த உள்ளோம். இதன் ஆரம்பமாக எரிபொருள் மற்றும் மின்சாரத்துக்கு புதிய கட்டண முறைமை ஒன்றை அறிமுகப்படுத்துவோம். தற்போது மின்சக்தி மற்றும் எரிபொருள் துறைக்கு வழங்கப்பட்டுள்ள நிவாரணங்களை இல்லாது செய்து அந்த நிவாரணங்களை மக்களுக்கு வழங்குவோம். அதேபோன்று இவற்றில் இடம்பெறுகின்ற ஊழல்களை இல்லாதொழித்து ஆரம்பத்தில் இடம்பெற்ற விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தி சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கும் இதற்கு பின்னர் அவ்வாறான விடயங்கள் இடம்பெறாமல் தடுப்பதற்கும் நாம் நடவடிக்கை எடுப்போம்.
இதேவேளை ஊடகத்துறை அமைச்சர் கயந்த கருணாதிலக்க இன்று காலை ஊடக அமைச்சில் தமது கடமைகளை பொறுப்பேற்றார். ஊடகவியலாளர்கள் தாக்கப்படுதல், காணாமல் போதல் மற்றும் ஊடகவியலாளர்களின் கை கால்கள் வெட்டப்பட்டன. அத்துடன் அச்சுறுத்தல்கள் காரணமாக இந்த நாட்டில் இருந்த திறமையான ஊடகவியலாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறி வேறு நாடுகளுக்கு சென்று வாழ வேண்டி ஏற்பட்டது. தற்போது உங்களுக்கு சுதந்திரமாக பேனாவை கையில் எடுக்கும் காலம் உருவாகிறது. எனவே தற்போது நீங்கள் அனைவரும் நாட்டுக்கு திரும்பி வந்து உங்களது திறமையை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்டின் எந்த ஒரு பிரஜைக்கும் தகவல் அறியும் உரிமையை சட்டத்தினூடாக 100 நாட்களுக்குள் பெற்றுக் கொடுக்க எதிர்பார்க்கிறோம். பொது வேட்பாளர் தொடர்பான கருத்துக்களை தெரிவித்து இம்முறை ஜனாதிபதி தேர்தலை வேறொரு திசைக்கு வழிநடத்திய பெருமை மாதுலுவாவை சோபித்த தேரரையே சாரும். பல தடைகளுக்கு மத்தியில் அவர் பொது வேட்பாளரை களமிறக்குவதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்டார். மாதுலுவாவை சோபித்த தேரர் அக்கால பகுதியில் பொது வேட்பாளருக்காக முன்வந்து கருத்து தெரிவித்ததுடன் மாற்று கருத்துடையவர்களை ஒருமித்த இலக்கை நோக்கி முன்னகர்த்தினார். பொதுவான கொள்கை, பொது வேட்பாளர், பொதுவான சின்னம் மற்றும் பொதுவான நிறம். அடுத்து வரும் ஓரிரு நாட்களில் பல மாற்றங்கள் இடம்பெறும். புதிய மாற்றங்கள் இடம்பெறும். வேறு அரசியல் வெற்றியை நாம் எதிர்பார்க்கவில்லை. கொள்கை ரீதியான வெற்றியையே நாம் எதிர்பார்க்கிறோம். பொது வேட்பாளரின் வெற்றியினூடாக மக்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்க அச்சமின்றி முன்னின்ற அவரது கனவு இன்று நனவாகியுள்ளது. தேசிய சுதந்திர முன்னணியின் ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று இடம்பெற்றது. தற்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் 100 நாள் வேலை திட்டத்திற்கு இயன்றளவு ஒத்துழைப்புகளை வழங்குவோம். அந்த வேலை திட்டங்களை சீர்குலைக்கும் வகையில் நாம் செயற்பட மாட்டோம். அதேபோன்று 58 லட்சம் பேரின் அரசியல் அபிலாஷைகளை மறந்துவிட வேண்டாம் என எமது சகோதர கட்சியான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். நாட்டில் தற்போது காணப்படுகின்ற சவால்களை எதிர்கொண்டு அவற்றை வெற்றி கொள்வதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச முன் வருவார் என அந்த மக்கள் அதீத நம்பிக்கை கொண்டுள்ளனர். கடுவல மேயர் GH புத்ததாச இந்த ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்களின் போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவு வழங்க உள்ளதாக தெரிவித்தார். நீங்கள் கூறியதை போன்று மோசடிகளில் ஈடுபடுபவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் கேட்டுக்கொள்கிறோம். தேர்தல் மேடுகளில் கூச்சலிட்டு இறுதியாக கெஸ்பாவ கூட்டத்தில் சிறிசேனா என்று கூச்சலிட போய் மஹிந்த ராஜபக்சவின் வாக்கு வங்கி வீழ்ச்சி அடைந்தது. விமல் வீரவங்சவின் பேச்சினால் தான் மஹிந்த ராஜபக்சவின் வெற்றி தடைப்பட்டது. ஆனால் நான் தற்போது காண்பிக்கிறேன். இதோ படங்கள். பாதுக்க 13 ஏக்கர் விவசாய காணியில் 25 அறைகளை கொண்ட ஹோட்டல். பொதுமக்கள் இதனை தெரிந்து கொள்ள வேண்டும். ஜனாதிபதி உள்ளிட்ட கட்சி நியமிக்கும் சுயாதீன ஆணைக்குழுவிற்கு இவற்றை வழங்குவேன். අතුළු පක්ෂය පත් කරන ස්වාධීන අල්ලස් කොමිෂන් එකට මම මේවා ඉදිරිපත් කරනවා. பாராளுமன்ற அவை முதல்வராக அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்ல நியமிக்கப்பட்டுள்ளார். ஆளுங்கட்சியின் பிரதம கொறடாவாக அமைச்சர் கயந்த கருணாதிலக்க நியமிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் அமைச்சர்களுக்கும் பிரதி அமைச்சர்களுக்கும் இடையில் இன்று விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. அலரி மாளிகையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் அமைச்சரவை அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் ஆகியோர் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். பின்னர் அவர்கள் அலரி மாளிகையில் உட்புற மற்றும் வெளிப்புற சூழலில் உள்ள பல விடயங்களை ஆராய்ந்தனர். අපි කනගාටු වෙනවා. අපේ ජනතාවගෙන් සමාව ඉල්ලනවා මේ හොරුන්. நாங்கள் மக்களிடம் மன்னிப்பு கோருகின்றோம். ஏனெனில் இந்த கொள்ளையர்கள் தப்பிச் செல்ல விடாது பிடிப்பதாக நாங்கள் கூறியிருந்தோம். விமான நிலையத்தை மூடி திருடர்களை பிடிப்பதாக கூறியதற்காகவே கூடுதலான ஆதரவு அரசியல் மேடைகளில் கிடைத்தது. ஆனால் அது தோல்வி அடைந்தது எட்டு கவலை அடைகின்றோம். අල්ලනවා කියන එකට ඉතින් දැනට කියන්න කනගාටුයි. ඒ හොරුන් අල්ලන එක 5 දෙනෙක්ව අල්ලන එක අල්ලගන්න අසමත් වෙලා තියෙනවා කියන එක. வீடொன்றை அமைத்துக் கொள்ள முடியாது.
3 வேளையும் உண்ண முடியாமல் மக்கள் உள்ள இந்த நாட்டில் இவ்வாறு நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளமையானது இவர்களின் பல ஜென்மங்களுக்கு இதனை ஈடு செய்ய முடியாது. பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டப வளாகத்தில் சந்தேகத்துக்கிடமான முறையில் காணப்பட்ட 3 கொள்கலன்கள் போலீசாரின் தலையீட்டின் பேரில் இன்று திறக்கப்பட்டுள்ளன. அவற்றில் உள்ள 2 கொள்கலன்களில் சார்பு இலட்சணை பொறிக்கப்பட்ட உபகரணங்கள் காணப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹன கூறினார். பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டப வளாகத்தில் சட்டவிரோதமாக பொருட்கள் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலுக்கு அமையவே இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கிர்லப்பன மற்றும் கருவாத்தோட்ட போலீசார் இந்த சுற்றிவளைப்பை மேற்கொண்டனர். ஊழல் எதிர்ப்பு அமைப்பின் பிரதிநிதிகளும் இதன்போது அங்கு பிரசன்னமாக இருந்தனர். 3 கொள்கலன்களில் இருந்து சால்வையின் லட்சணை பொறிக்கப்பட்ட உபகரணங்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உருவம் பொறிக்கப்பட்ட ஸ்டிக்கர்களும் இதில் இருந்து மீட்கப்பட்டன. மற்றொரு கொள்கலனில் இருந்து கணனி பாகங்கள் மீட்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இதனை நாட்டுக்கு வெளிப்படுத்தி மீண்டும் இவ்வாறான குற்ற செயல்கள் இடம்பெறாமல் இருக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் கேட்டுக்கொள்கிறோம். அவர் போராட்டத்தை தோல்வியடைய செய்ய வேண்டாம். ஆதலாலேயே சுயாதீன ஆணைக்குழுக்களை அமைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாட்டில் சட்டத்தை சீரழிக்க இடமளிக்க முடியாது. இது பொருட்களை மறைத்து வைத்து கருணாகுட என்ற நபருக்கு இன்று உயர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. இது சட்டவிரோதமாகும். பண்டாரநாயக்க குடும்பத்தில் ஒருவர் இருப்பார். சிஆர் மற்றும் பிரேமதாச காலத்தில் இருந்தனர். ஆனால் 2005ஆம் ஆண்டின் பின்னர் யாரும் இல்லை. பண்டாரநாயக்க மாநாட்டு மண்டப வளாகத்தின் அறைகளில் ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதாக தெரிவித்து ஊழல் எதிர்ப்பு அமைப்பினர் சோதனையிட முற்பட்டனர். அந்த அறைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதால் அவற்றினை திறக்க முடியாது என போலீசார் தெரிவித்தனர். தனியார் பாதுகாப்பு நிறுவனத்துக்கு சொந்தமான ஆயுத களஞ்சிய சாலையில் அனுமதி பத்திரம் அற்ற ஆயுதங்கள் காணப்படுவதாக தகவல் கிடைத்தது. இது குறித்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளோம். குறித்த களஞ்சிய சாலைக்கு தற்போது சீல் வைக்கப்பட்டுள்ளது. அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.